Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம், கத்திரிக்காய் தொக்கு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்து நீங்க சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபைனா இது பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, ஃபைனா இது பேஸ்ட் ஆயிடுச்சு. இது சைடில் வச்சுட்டு இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் அளவு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒயிட் எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஃபைன் பவுடர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் குறுக்குறுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு அந்த கத்திரிக்காயில ஃபைனலாக தான் யூஸ் ஆகும். பாருங்க, கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இப்போ இது சைடில் வச்சிடலாம். பூண்டு ஒரு பெரிய 2 பூண்டு எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம நல்லா இடிச்சிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஜீராவும் வெந்தயம், ஜீரா 1 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க, அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது கத்திரிக்காய் தொக்குக்கு இந்த பூண்டு நிறைய போட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி ஆயிடுச்சு, பூண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு, வேர்க்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது 4 ஸ்லிட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைன்னா இது பிளாக் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருங்க. அது கிளிப் மிஸ் ஆயிடுச்சு, அது நீங்கள் ஊற வச்சிருங்க ஃபஸ்ட்டே. இப்போ பேனில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பூண்டு ஜீரா வெந்தயம் போட்டு நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா, இடித்தோம் இல்லைங்களா, அது போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. இது சாட்டே பண்ணிட்ட பிறகு நம்ம ட்ரை மசாலாஸ் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா குக் ஆகி அந்த ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரணும். ஸோ பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில். ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. அந்த மசாலா சூப்பராக குக் ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். பாருங்க, கலர் கொஞ்சம் கூட மாறல, ஒயிட்டாகவே இருக்குது. பாருங்கள், நீங்கள் கட் பண்ண உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இது போட்டுட்டு நிறைய எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த கோட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அந்த கத்திரிக்காய் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு, கத்திரிக்காய் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் 100% குக் பண்ணாதீங்க, 80% வரைக்கும் அந்த கத்திரிக்காய் குக் ஆகுனா போதும். நம்ம ஃபைனலாக இது 20% குக் ஆகிடும். நிறைய கொலன்னு பண்ணால் கூட நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி முழுசாக இருந்தால் தான் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் தொக்குக்கு. இப்போ நம்ம புளி தண்ணி போட்டுக்கலாம். புளி தண்ணி போட்டுட்டு பிறகு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணியே போடக்கூடாது, சரிங்களா? ஸோ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்ணேன். இப்போ அந்த புளி தண்ணி, அந்த மசாலா, அந்த கத்திரிக்காய் அது ஃபுல்லாகவே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேர்க்கடலையும் எள்ளு பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட்டில் தான் பண்ணணும். இது போட்ட உடனே நல்லா திக்காயிடும். நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 2 மினிட்ஸ் பண்ணால் போதும்.
இப்போ ஃபைனாக சாப் பண்ணி கொத்தமல்லி போட்டுட்டு சிம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பாருங்கள் கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. அந்த கத்திரிக்காயும் நல்லா உங்களுக்கு குக் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்மெல் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது வீடு ஃபுல்லாக. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தொக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் காம்பினேஷன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.